ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னும் முட்டை கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதற்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கடுகு தாளித்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடலாம். இது வெந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பும் போட்டு வேக விடலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாசனை போன பிறகு 3 முட்டை இதில் அடித்து ஊற்றலாம். நல்லா கிளறி விட்டு வேக விடலாம். இது போல் உதிரி உதிரியாக வர்றது வரை வேக விடலாம். இப்போது ஒரு 4 பரோட்டாவை நான் மிக்சியில் 2 வாட்டி போட்டு அடித்து எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நல்லா பொடி பொடியாட்டு கிடைக்கும். இதை நம்ம இப்போ இந்த முட்டைக்கு கூட ஆட் பண்ணலாம். இப்போது உப்பு பார்த்துக்கோங்க, தேவைன்னா போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான முட்டை பரோட்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.